ஒவ்வொரு தடவையும் சிலுவை போருக்கு தலைமை ஏற்று இஸ்லாமிய ஆளுமைகள் போர் செய்தார்கள். கடைசியாய் நாம் சொல்ல வருவது இதுதான். சிலுவை போர் முடிவுக்கு வருகிறது. பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்கள் வசம் வருகிறது. கைப்பற்றுவது யார்? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும், 88 வருஷம் பைத்துல் முகத்தஸ் வாங்கு சொல்லப்படவில்லை. 88 வருஷம் ஜும்மா நடக்கவில்லை, ஜமாத் நடக்கவில்லை. அப்படியே பூட்டப்பட்டு இஸ்லாமியர்களுடைய புனித சின்னத்தை தங்களுடைய ஆக்ரோஷமான கரங்களால் கட்டி வைத்திருந்த நசாராக்களை சிலுவை போரில் வெற்றி கொண்டதன் மூலம் ஓட ஓட அந்த மண்ணிலே இருந்து விரட்டி பைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்கி கொண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸின் கதவை திறந்து உள்ளே தொழுவதற்காக முஸ்லிம்களுக்கு அர்ப்பணித்தது ரஜபு மாதத்தில், அதுவும் மெஹராஜ் இரவில். வேறு வார்த்தையில் சொன்னால், எந்த மெஹராஜ் இரவில் எம்பெருமானார் பைத்துல் முகத்தஸில் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இமாமத்தை செய்ய நபிமார்களுக்கு தொழ வைக்க நுழைந்தார்களோ அதே இரவில் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி கால ஓட்டத்தில் அந்த இஸ்லாமியர்களின் கரங்களில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒப்படைத்தது. செங்கைக்குரிய ரஜபு மாதம்.